அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க. சரி, ஓகே. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மேன்லியாக வேணும், எனக்கு கொஞ்சம் ஃப்ளோரலாக வேணும், எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும் அப்படின்னு வர்றவங்ககிட்ட நம்மக்கிட்ட எல்லாமே சிங்கிள் நோட் இருக்கு. நான் ஒரு பெர்ஃப்யூம் தயார் பண்ண நினைச்சுங்க. ஒரு மில்லியோட ரேட் என்ன வரும்? 1 லிட்டரோட ரேட் என்ன வரும்? 5 ரூபாய், 3 ரூபாய், 2 ரூபாயும் தயார் பண்ணலாம். சரி, ஓகே. வாட்டர் பேஸ்ட் பர்ஃப்யூம் இருக்கு, அது ஆல்கஹால் ஃப்ரீ பர்ஃப்யூம்ஸ் வரும். 1 லிட்டரே 20 ரூபாய்க்கு தயார் பண்ணலாம். அப்படிங்களா? அதே நான் சொல்லி தரேன். 1 லிட்டர் 20 ரூபாய். இது ட்ரைனிங் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு மணி ஏர்ன் பண்றாங்களா, சம்பாதிக்கிறாங்களா? சென்னையில நவீன் சொல்லலாம், சேலம் பக்கத்துல ஓமலூர் மிஸ்டர் ஸ்டீஃபன் சொல்லலாம், அகைன் சென்னையில மிஸ்டர் ஜெயராம், அண்ட் கோயம்புத்தூர்ல டாக்டர் ஜிங்லு, ஓகே. அண்ட் இன்னும் சின்ன சின்ன ஊர்கள், ரொம்ப பிரபலமான ஊர்கள், அதிராமப்பட்டினம் மிஸ்டர் ஷேக் மொயினுதீன், அண்ட் ஒரு சில நண்பர்கள்லாம் வந்துட்டு கல்ஃபுக்கு போக ரெடியா இருந்தவங்க கிளாஸ்க்கு பின்னாடி இந்தியாவில செட்டில் ஆயிட்டாங்க. சரி, ஓகே, ஓகே. சரி, அதாவது நம்ம பெர்ஃப்யூமை பிடிக்காதவங்க கூட யூஸ் பண்றாங்க. இந்த ரியாலிட்டியா இருக்கும். இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணா எனக்கு தலைவலி வரும்னு சொல்றவங்க கூட 4-5 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோமே பயந்துகிட்டே வருவாங்க. எனக்கு நான் அலர்ஜியாக இருந்தால் நான் கிளம்பிடுறேன் சார், கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடலாம் வந்திருக்காங்க. சரி, பட் 5 மணி நேரம் கழிச்சு அவங்களோட ஃபீட்பேக் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் கூட இல்லை, அவ்வளோ என்ஜாயபிளா இருந்தது கிளாஸ், இந்த வாசனை முகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற. எத்தனை நாளைக்கு தாங்க நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம சேல் பண்ணி சம்பாதிக்கிறது? நம்மளே என்னைக்கு தான் மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்துருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற ஹிண்ட் ஃப்ராக்ரன்ஸ். இவங்க பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லித்தர போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பகூர், அத்தர், பாடி ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே, இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி நீங்க தயார் பண்ணி நீங்க எப்படி சேல் பண்ணி நீங்க எப்படி லாபம் பார்க்கறது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பரா, அருமையா, ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஸோ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ட்ரைனிங் நடந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் நீங்க தயார் பண்ணி நீங்க சேல் பண்றது ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க, என்னென்ன உங்களுக்கு தயார் பண்ண ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட் ஃப்ராக்ரன்ஸ் உடைய பெர்ஃப்யூமிஸ்ட் மிஸ்டர் யாசிர் பத்தவங்க இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? சார், இப்போ வந்து நீங்க நம்ம சேனல் நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா அந்த மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க, அவங்களுடைய லைஃப்ல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? முதல்ல இம்ரான், உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. நிறைய பிஸ்னஸ் பீப்புளை கஸ்டமர் கூட கனெக்ட் பண்ற ஒர்க்கை ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லலாம். என்ன ரீசன் பார்த்தா நீங்க நம்மளுக்கு வீடியோ கொடுக்குறீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி, சூப்பர் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ நம்ம என்ன நீங்க ட்ரைனிங் கொடுக்க? ஸோ வாட்டர் பேஸ் ப்ராடக்ட். அப்படியா? என்ன சார்? ஆயில எப்படி வாட்டர் கூட மிக்ஸ் பண்றது ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. செகண்ட் சார், பகூர். இது என்ன ஃபிளேவர்ஸ் இருக்கு? திருகுலாம், ரோஸ். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணோஜில் மட்டும் தான் ரோஸ் கிடைக்கும், இறங்கி கிடைக்காது, அப்படிதானே? சரி, ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் சார், வேற? நெக்ஸ்ட் அத்தர். ஒரு அத்தர் எப்படி பண்றது, ஓகே, இந்த மாதிரி அத்தர் எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி பெர்ஃப்யூம் EDPன்னு சொல்லுவாங்க. EDP பெர்ஃப்யூம். ஓகே, பாடி ஸ்ப்ரே கிடையாது, EDP பெர்ஃப்யூம்னாவே இருக்கும். ஓகே, நேச்சுரலான ஐட்டம் ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம். இது ஆயில் பேஸ், ஓகே, அது எத்தனால் பேஸ். சரி சார், ரைட். பகூர், வாட்டர் பேஸ், அத்தர், EDP, இந்த 4 கோர்ஸ்மே நம்ம கத்துறோம். ஒரு கோர்ஸ் நம்ம முதல்ல சார்ஜ் பண்ண 2500, 4 கோர்ஸ்க்கு சேர்த்து 10,000. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 2 மணி நேரம், மொத்தம் 8 மணி நேரம் இருந்தது. பெர்ஃப்யூம் அந்த அத்தரை நான் பேஸா வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், இதை ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ 4 கோர்ஸ் சேர்த்து 3200 நேரம், 4 மணி நேரம், 4 ஹவர்ஸ்ல 4 கோர்ஸ். எஸ். அந்த டைம்ல வந்து நம்ம லஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லஞ்ச் ஒரு டெலிஷியஸ் லஞ்ச் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா போல தான் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா, சூப்பர் சார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு தமிழ் பண்பாடு அப்படின்னா விருந்தாளிகளை கவனிக்கிறதா. ஸோ உங்ககிட்ட ட்ரைனிங் வர போற உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய கெஸ்ட் தான், விருந்தாளி தான். எஸ், கண்டிப்பா. சரி சார். சார், இப்போ நம்ம ட்ரைனிங் எங்க நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு ட்ரைனிங் நடக்கிறது வந்துட்டு MG ரோட்ல நடந்துட்டு இருக்கு, பெங்களூர் MG ரோட். அப்படியா? எஸ். ஸோ அங்க போய் நீங்க எத்தனை பேர் ட்ரைனிங் வர போறாங்க சார்? இன்னைக்கு வருவாங்க ஒரு 5 or 6 people. லிமிட்டட், எப்பவுமே நம்ம லிமிட்டட் தான். ஸோ வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சீட் ஃபுல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. எஸ், அது ஃபுல்லாகதோ ஆகலையோ கிளாஸ் நடக்கும் கண்டிப்பா. சரிங்க சார். அதாவது கம்மியான பீப்புள்ஸ் கத்துக்கிட்டாலும் அவங்க வந்து எப்படி ஒரு சர்டிஃபிகேட் போறாங்களா? எஸ், எஸ். சரிங்க சார். சரி, இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துக்கலாமா எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறேன், என்ன நடக்குது பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இங்கே கட் பண்றோம், அங்கே ஓப்பன் பண்றோம். ஸோ we are here on behalf of Hind Fragrance, Kannauj, Uttar Pradesh. ஸோ இந்த கிளாஸ் நடக்கிற காரணமே பார்த்தீங்கன்னா கன்னௌஜ் தான். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா பெர்ஃப்யூம் கிடைக்காம இல்லை, கிடைக்க தான் செய்யுது. பட் கன்னௌஜில் அந்த தண்ணியில்
உருவாகக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தனி கிரேட் இருக்கு. I have seen this one only till now. I never smelled this. This is original oil. This is like that's what explained, right? அண்ட் நான் கேள்வி கேட்கும்போது எனக்கு ரிப்ளை வேணும். பெர்ஃப்யூமரோட வேலை என்ன? ஒரு விஷயம் ஆட் பண்ணுறதுக்கு அப்புறமும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் the difference தெரியும். So you are doing that, so you are a creator now. The smell and positive. Okay. SWO, okay. Sandal Mahira. சாண்டல் மஹீரா. Sandal Mahira. சாண்டல் தான் இருக்கு. Sandal? Black pepper, orange. சாண்டல் மாஹிரான்னு ஒன்று இருக்கு. யா, அது ஃப்ரண்ட்ல. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம் நம்ம சேனல்ல. ஹிண்ட் ஃப்ராக்ரன்ஸ், இந்த அத்தர் மேனுஃபேக்சரிங் இதை பற்றி நிறைய பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் இந்த இது எந்த இடம் சார்? இது இங்க என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, என்ன பண்றீங்க? இது நம்மளோட புது ஆஃபீஸ். ஓகே. ஹிண்ட் ஃப்ராக்ரன்ஸ், கன்னௌஜ், உத்தரப்பிரதேஷ். சரிங்க சார். நம்மளோட ஃபேக்ட்ரி. சரி. இது வந்து பெங்களூர்ல ஆர்டி நகர்ல இருக்கக்கூடிய காவல் பைரசந்திரா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சரி நம்மளோட ஆஃபீஸ். ஆர்டி நகர் அப்படின்னாலே விஐபிகள் அதிகமா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. முன்னாள் சிஎம் வீடு பக்கத்துல தான். அப்படியா? சரி சரி ஓகே. அந்த இடத்துல உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இங்க தான் இருக்குது. இங்கதான். என்ன ரீசனுக்காக இங்க வரலாம்? ஸோ இது வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் கம் லேப். ஓகே ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட ரா மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். சரி. ஸோ இங்க ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா இங்க எதுக்கு வருவாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமைஸ் பெர்ஃப்யூம் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற பெர்ஃப்யூம் கிடையாது. சரிங்க. அவங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கேட்பாங்க. சரி ஓகே. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மேன்லியா வேணும், எனக்கு கொஞ்சம் ஃப்ளோரலா வேணும், எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியா வேணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு நம்ம கிட்ட எல்லாமே சிங்கிள் நோட் இருக்கு. ஓகே. ஸோ அது மூலமா அவங்களுக்கு ஹாப்பி ஆகுற அளவுக்கு ஒரு பெர்ஃப்யூம் சூப்பராக பண்ணி கொடுத்தாலும். சரிங்க சார். இப்போ எப்படி இதை மிக்ஸ் பண்ணி எப்படி அந்த வாசனை கொண்டு வரீங்க? ஏன்னா நீங்க கொண்டு வர ஒவ்வொரு வாசனையும் பார்த்தா நானே ஃபீல் பண்ணேன், டிஃப்ரெண்டா இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஒரு நம்மளால உணராத ஒரு வாசனையாகவும் இருக்கு சில நேரங்கள்ல. எப்படி இதெல்லாம் கொண்டு வரீங்க? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுமே கிடைக்கும். ஓகே. ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அகாடமி, ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். இட்ஸ் அ பெர்ஃப்யூம் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே நம்ம கிட்ட இது வரைக்கும் ஒரு 500+ கேண்டிடேட்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணி அனுப்பிடுவோம். ஓகே சூப்பர் சார். ஸோ 500 பேருக்கு மேலே நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம 4 வீடியோ பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்கள். இப்போ அங்கே ட்ரைனிங் எடுத்தாங்க சார். இப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது, இது ட்ரைனிங் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு மணி ஏர்ன் பண்றாங்களா, சம்பாதிக்கிறாங்களா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? சென்னையில் நவீன் சொல்லலாம். அப்புறம் சேலம் பக்கத்தில் ஓமலூர் மிஸ்டர் ஸ்டீஃபன் சொல்லலாம். அகைன் சென்னையில் மிஸ்டர் ஜெயராம். அண்ட் கோயம்புத்தூர்ல டாக்டர் ஜிங்லு. ஓகே. அண்ட் இன்னும் சின்ன சின்ன ஊர்கள், ரொம்ப பிரபலமான ஊர்கள், அதிராமப்பட்டினம் மிஸ்டர் ஷேக் மொயினுதீன். அண்ட் இவங்க ஒரு சில நண்பர்கள்லாம் வந்துட்டு கல்ஃபுக்கு போக ரெடியா இருந்தவங்க கிளாஸ்க்கு பின்னாடி இந்தியாவிலே செட்டில் ஆயிட்டாங்க. சரி ஓகே ஓகே. சரி சூப்பர் சார். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்கம் இருக்க போய் தானே பண்றாங்க. கண்டிப்பா. இல்ல என்னுடைய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ் பாத்துருவோம் பல வீடியோல. ஸோ பாசிட்டிவ் நிறைய வந்துச்சு, ஒன்று நெகட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அந்த மாதிரி கமெண்ட் இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன். அது என்ன இன்னும் பட்டதிட்டுன்னு நினைக்கிறேன். ஷார்ப்பனிங் சார். இப்போ இந்த பெர்ஃப்யூம் பிசினஸ் எந்த மாதிரி நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க? உங்களுடைய வியூல எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லுங்க கொஞ்சம். கரெக்ட், சூப்பரான ஒரு கேள்வி. ஓகே. நீங்க பெர்ஃப்யூம்லாம் என்ன? ஒரு வாசனை அடுத்தவங்க ஸ்மெல் பண்ணணும். கண்டிப்பா. அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு ஃபீல் வேணாமா? நமக்கு அந்த ஃபீல் வேணும். அந்த ஃபீல் வேணும்னா எந்த மாதிரி விஷயமா இருக்கும்? நேச்சுரலான விஷயமா இருக்கும். கண்டிப்பா. அதான். சோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம் நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். அப்படிங்களா? உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. சரி ஓகே. பார்க்கலாம். ஸோ நிறைய உன்னதமான விஷயங்களை கத்துக்கிறாங்க. சரி ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷயம்னாக்க பிசினஸ், இமிடியேட் பிசினஸ். ஓகே. இந்த ரோஸ் இமிடியேட்டான பிசினஸ் கொடுக்கும். அப்படியா? எஸ். அந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ரோஸ் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சிந்தட்டிக்கான ஒரு ரோஸ். இதை ஸ்மெல் பண்ணுங்க. கெமிக்கல். இது சூப்பரா இருக்கு. ஓகே. அண்ட் இது எப்படி இருக்கு? இது மைல்டா இருக்கு. அப்படியே நல்லா நல்ல ஃபீலிங் சூப்பரா இருக்கு. எஸ். சோ இது என்ன ரோஸ்? இது எங்க நீங்க இந்த ரோஸ்ல பண்றது? இது வந்து பாத்தீங்கன்னா ரூகுலாப். சோ நம்ம ஃபேக்டரி கன்னௌஜ்ல இருந்து வரக்கூடிய அத்தர். சரி. இதுல பண்ணன பக்கோர் இது. ஓகே. ருகுலா. சரிங்க சார். ஒரு ரியலான ரோஸ் பாத்தீங்கன்னா 24 lakhs per kg. அப்படியா? ஒரு 10 மில்லி வாங்கினா உங்களுக்கு வந்துடும் ஒரு 24,000 வந்துடும். ஏன் சார் அதோடைய அந்த ரேட் மட்டும் எவ்வளவு? ஒரு டன் போட்டா ஒரு ml வரும். ஒரு டன் ரோஸ் போட்டா ஒரு ml தான் வரும். ஒரு mlக்கு வந்து ஒரு டன் ரோஸ் யூஸ் பண்ற மாதிரி. ஸோ நம்ம கன்னௌஜோட பெர்ஃப்யூம் டெக்னாலஜியில
பண்ணின அத்தர்ல பண்ணக்கூடிய ரோஸ் இது. ஓகே ஓகே சரி சூப்பர். ஸோ அதில் பக்கூர் பண்ணியிருக்கோம். ஒரு இது நீங்கள் ஒரு கன்னோஜ் ரோஸை ஃபீல் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 125 rupees. சரிங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது வாங்கினா போதும். ஓகே. இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வரும். இந்த பக்கூர் வந்து இந்த பேக்கேஜிங் பக்கூர்னா ஒன்றும் இல்லை, இன்சென்ஸ், வாசனை. இப்படிதான் வந்து பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணணும். இந்த பெர்ஃப்யூம் பிஸ்னஸை இந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சு மக்களை சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கணும். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா வர்ற கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து பெர்ஃப்யூம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சேல் பண்ணுங்கிறீங்க, அப்படிதானே? எஸ். ஃபர்ஸ்ட் அவங்கள டேஸ்ட் பண்ணி விட்டுறணும். அவங்கள அது அந்த பெர்ஃப்யூம் உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடணும். உள்ள கூட்டிட்டு போய் அவங்கள என்ஜாய் பண்ண விடணும். அதுக்கப்புறம் பிசினஸ் ஆகும். கண்டிப்பா ஒரு பொருளை நீங்க குவாலிட்டியாகவும் திறமையாகவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சரிங்க சார். உங்களை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கடை மாதிரி வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் சார் தேவைப்படும்? கண்டிப்பா நம்மளோட இந்த செட்டப்பை பாருங்க, இது எவ்வளோ ஒர்த் இருக்கும்? ஒரு 10 லட்சம், ஒரு 2 லட்சத்துல நான் இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்படிங்களா? ஸோ எல்லாமே கிளாஸ் டோர், பிளைண்ட்ஸ் அண்ட் தி இந்த மாதிரி ரேக், அல்மாரிஸ், டேபிள் இதெல்லாம் வாங்குறதுக்குன்னு ஒரு சில இடங்கள்லாம் இருக்கு. சரி. ஓகே. நமக்கு யூஸ்ட் ஐட்டம் கூட கிடைக்கும். புதுசா பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் எஸ் கண்டிப்பா புதுசா பண்ணலாம். பட் ஒரு எவ்வளவு லோவஸ்டா பண்ணி காமிக்க முடியும்னு உதாரணத்துக்காக வேண்டி நான் இந்த செட்டப்பை பண்ணி வச்சிருக்கேன். அப்போ 2 லட்ச ரூபா இருந்தா இந்த மாதிரி செட்டப் பண்ண முடியும். இப்போ வேற எப்படிலாம் சார் இதுல நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும்? இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு போய் பகோர் இருக்கு, வாட்டர் பேஸ்ட் பெர்ஃப்யூம் இருக்கு, ஆல்கஹால் ஃப்ரீ பெர்ஃப்யூம் இருக்கு. ஓகே. அதை நம்ம சொல்லி தரோம். ஆல்கஹால் ஃப்ரீ பெர்ஃப்யூம் எப்படி பண்றோம்னு சொல்லி தரோம். ஓகே. அண்ட் நம்ம கிட்ட பிரெஞ்ச் பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு. ஸோ பிரெஞ்ச் பெர்ஃப்யூம்க்கு ஆல்ரெடி நிறைய மார்க்கெட், ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் வாங்குறவங்க அந்த மாதிரி பிசினஸ் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பெர்ஃப்யூம் இல்லாத இடமே கிடையாது உலகத்துல. இந்த 500 பேரும் வந்து ட்ரைனிங் எடுத்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் எப்படி சார்? ஃபீட்பேக் நம்ம பர்சனலா வாட்ஸ்அப்ல போடுறாங்க, யூடியூப் கமெண்ட்ல போடுறாங்க. சரி. ஓகே. ஸோ அவங்க பண்றாங்க, பட் அவங்க இது மூலியமா ஏர்ன் பண்றாங்களா? ஏன்னா ஒன்று ஆன்மீக வழி. ஓகே. சரி. ஓகே. இப்போ நம்ம கொல்லிமலையில ஒரு கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அவங்க கம்ப்ளீட்டா ஆன்மீகத்துல அவங்க சேல் பண்றாங்க பிசினஸ். ஏன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி சேல் பண்றாங்க. இன்னும் வந்துட்டு கஸ்டமைஸ்ட் பெர்ஃப்யூம். ஸோ நம்ம என்ன சொல்லித்தரோம், எப்படி இதை சரியா காம்பினேட் பண்றது அப்படிங்கறத சொல்லித்தரோம். அதை கரெக்டா காம்பினேட் பண்றதுங்கிற அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு ஒரு சென்னையில சூப்பரா ஒரு நரேன் ஒருத்தவர் சூப்பரா பண்ணிட்டு அவரோட வீடியோ கூட யூடியூப்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா நல்ல ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா பிளெண்ட் பண்ணி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறாங்க. கம்மி 50 ml பெர்ஃப்யூம் 300 rupeesலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்களா? சரி சார். இப்போ வந்து இந்த 1 மில்லியோட ரேட் என்ன? இப்போ நம்ம நான் ஒரு பெர்ஃப்யூம் தயார் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஒரு மில்லியோட ரேட் என்ன வரும்? 1 லிட்டரோட ரேட் என்ன வரும்? ஒரு பெர்ஃப்யூம் தயார் பண்ணேன்னா 1 மில்லியோட ரேட் உங்களுக்கு 5 ரூபாய், 3 ரூபாய், 2 ரூபாயும் தயார் பண்ணலாம். சரி. ஓகே. வாட்டர் பேஸ்ட் பெர்ஃப்யூம் இருக்கு, அது ஆல்கஹால் ஃப்ரீ பெர்ஃப்யூம்ஸ் வரும். 1 லிட்டரே 20 ரூபாய்க்கு தயார் பண்ணலாம். அப்படிங்களா? அதே நான் சொல்லி தரேன். 1 லிட்டர் 20 ரூபா. 20 ரூபா. அதோடைய மார்க்கெட் வேல்யூ சார்? மார்க்கெட் வேல்யூ அது எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் ஆகும், ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் ஆகும். 5 லிட்டர் கேனா போட்டுட்டு அவங்க 500 rupeesக்கு விற்கிறாங்க, 1 லிட்டர் 100 rupeesனு விற்கிறாங்க. ஓகே. டிபெண்ட்ஸ். ஒரு பெர்ஃப்யூம் வேற மாறுச்சுனாக்கா அதோட காஸ்ட் வேற. கண்டிப்பா. வாசனை வேற வேசுனா அதோட காஸ்ட் வேற. ஓகே. 20 ரூபாய்க்கு தயார் பண்ண சொல்லி கொடுக்க போறீங்க. ஸோ அதை வந்து எவ்வளவு வரைக்கும் சேல் பண்ணலாம்? தாராளமா. திருச்செந்தூர்ல ஒரு கஸ்டமர் அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அவங்க நிறைய சப்ளை பண்றாங்க. நல்ல பிசினஸ். சரிங்க சார். இப்போ உங்ககிட்ட ட்ரைனிங் வரவங்க எந்த டேட்டா ட்ரைனிங் வரலாம்? அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாம் எப்படி சார்? ஸோ நம்ம ஒரு குரூப் இருக்கு, என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணணும். அதில் நோட்டிஃபிகேஷன் வரும். மோஸ்ட்லி எவ்ரி சாட்டர்டே இருக்கும். இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஓவர்சீஸ் போகலாங்கிற பிளான் இருக்கு. ஸோ ஃபாரின். எஸ். சரிங்க சார். இன்னைக்கு வந்து ஏன்னா என்கொயரிஸ் வந்தது. ஸ்ரீலங்கால இருந்து அதிகமான என்கொயரிஸ் எனக்கு அப்படியா வருது. என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் மக்கள், நம்ம தொப்புள்குடி உறவுகள். கண்டிப்பா சார். ஸோ போகணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. என்னைக்கு இறைவன் நாடுறான்னு தெரியல. கண்டிப்பா. வெரி வெல். ஸோ ஸ்ரீலங்காலையும் வந்து கண்டிப்பா நம்மளுடைய ட்ரைனிங் சென்டர் கண்டிப்பா ஆரம்பமாகும். எஸ். ஸோ இதை தவிர்த்து வேற எங்கெல்லாம் போகலான்னு இருக்கீங்க? வேற என்ன கண்ட்ரிஸ்? ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸ். ஓகே. கல்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூமோட ஹப், கோல்டுக்கு ஈக்குவலா பெர்ஃப்யூம் விற்கக்கூடிய ஒரு இடம். சரிங்க சார். ஸோ அங்க இருந்தும் நிறைய மக்கள் விருப்பம் காட்டுறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் மக்கள் விருப்பம் காட்டுறாங்களோ அங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கீங்க. சரி சார். இப்ப அந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கிறவங்க, வெளிநாடுல இருக்கிறவங்க ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்க மற்ற டீடைல்ஸ் சொல்லுவீங்க? இன்னும் ரொம்ப அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அவேர்னஸ் இருக்கு. நிறைய யூஸ் பண்றாங்க. அவங்க
இங்க ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிற விஷயம் அங்க 1000 ரூபாய்க்கு விற்கும். 1000 கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஓகே ஓகே ஓகே. சரி நீங்க ஜன்னத்தல் ஃபர்தோஸ் அப்படின்னு ஒன்று தெரியுங்களா? எஸ். ஸோ அதை எல்லாருமே விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு இயற்கையான ஒரு ஸ்மெல்ல கொடுக்கக்கூடிய ஒரு தோட்டம், பழத்தோட்டம், பூந்தோட்டம், அந்த மாதிரியான ஒரு வாசனை. அதுதான் ஜன்னத். ஜன்னத்னா சொர்க்கம். சொர்க்கம். ஜன்னத்னாவே சொர்க்கம். அதுக்கேற்ற மாதிரி தான் அது இருக்கும். சரி ஓகே சார். இப்போ நீங்க ரெடி பண்ண அத்தர்ல பர்ஃபியூம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃபியூம் என்ன சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னாக்கா நிறைய இருக்கு. ஸோ நீங்க இப்போ என்ன யூஸ் பண்றீங்க? நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வரம் யூஸ் பண்றேன். வரம் தான் நீங்க யூஸ் பண்றது. ஸோ இப்போ பெர்ஃப்யூம் லவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதான் நீங்க சஜஷன் பண்ணுவீங்க கண்டிப்பா. நான் முதல்ல வரம் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்காது, ரொம்ப அப்படியே பொலைட்டா இருக்கும். ஸோ மண்ணுல பண்றதுன்றதுனால அந்த ஃபீல் வந்துட்டு நம்ம அப்ப வச்சீங்க. இப்போ கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி இருக்கு. எஸ். சரி ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கும். சரிங்க சார். ஒரு ஃபீல் பண்ணலாம், இயற்கையை ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன லான்ச் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் லான்ச் பண்ண போறோம். சரி சார். இது ஹிண்ட் ஃப்ராக்ரன்ஸ் கன்னோஜ்ல உங்க ஓன் மேனுஃபேக்சரிங். எஸ். ஓகே சார். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கம்ப்ளீட்லி நேச்சுரல். அப்படியா? நோ சிந்தட்டிக். சரிங்க சார். அண்ட் இது இந்த மாதிரி ஸ்டிக்ஸா வரும். சரிங்க சார். இந்த விஷயத்தோட இன்னொரு கிஃப்ட்டும் தரேன் நான் கஸ்டமருக்கு. அப்படியா? இதோட ஃபார்முலா நான் கொடுக்குறேன். அதாவது ஹிண்ட் ஃப்ராக்ரன்ஸ் அப்படினால gift தான் கண்டிப்பா. எல்லாம் அதாவது உங்ககிட்ட வந்துட்டு போன மக்கள் கண்டிப்பா தெரியும். எல்லா போலும் இறைவனுக்கு, இறைவனின் அருட்கொடை இது. உண்மையான ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு யாரும் வெறுங்கையில போன மாதிரி எனக்கு தெரியல. சூப்பர் சூப்பர் சார். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ லான்ச் பண்றேன் இன்னைக்கு. ஸோ இதோடைய ஃப்ளவர் என்ன ஃப்ளவர் சார் இது? ஸோ இது வந்து கொஞ்சம் சிட்ரஸ் ஸ்மெல் இருக்கும். அண்ட் அது கூட இன்னும் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் நிறைய இருக்கு. சரி ஓகே. ஸோ இதோட ஃபார்முலா நம்ம ஹிண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃபேக்டரியில இருந்து சரிங்க சார் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி. ஸோ கிளாஸுக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் சப்போர்ட் எல்லாமே நான் பண்ணி தரோம். இது எஸ். சூப்பர்.